நமஸ்காரம். சமீபத்தில் என்னுடைய நண்பர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு பெரிய கம்பெனி அல்லது ஒரு பெரிய வியாபாரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற அளவுக்கு திறமைகள் நிறையா இருக்குது. ஆனால் அவரால் அந்த சக்ஸஸ்க்கு போக முடியல. பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து அவங்க சொல்லும்போது உங்கள் தசாபதிக்கு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் வரும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றாங்க. பட் ஆக்சுவலாக அவருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. இப்போ தான் நான் முதல்ல டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்ற விஷயம் எதேச்சியாக அவருடைய டாக்டர் ராஜேஷுடைய வீடியோவில் அவருடைய இன்டர்வியூ பார்த்து அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணி இதை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஏற்பட்ட புரிதலில் அந்த லேர்னிங்ஸ்லேருந்து பார்க்கும்போது அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு பொதுவுடைமூர்த்தி ஐயா கொடுத்த அந்த சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே அவருடைய தொழில் பாவமும் அவருடைய மனோபாவமும் என்ன மாதிரியாக டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சுது. முக்கியமாக அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவர் கொடுக்குற அந்த ஒரு ஆலோசனைகள் பிஸ்னஸ்க்கு கொடுக்கும்போது அதை ஆலோசனைகள் அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் அந்த ஆலோசனை மட்டும் வாங்கிக்கிட்டு இவர் அதுக்கப்புறமா விட்டுருவாங்க. இது கண்டினியூஸாக அவருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமாக பார்க்கும்போது அது ஏன் நடக்குதுன்ற விஷயம், அவர் என்ன மாதிரி தன்னை மாற்றிக்கணும் அப்படின்றதையும் என்னால் அவருக்கு சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, எல்லா திறமைகளும் இருந்து நான் ஏன் ஜெயிக்கலை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆன்சர் அட்சய லக்ன பற்றி ஜோதிடத்தில் ரொம்ப தெளிவாக இது வெளிப்படுது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியகரமான ஒரு விஷயம். அதையும் ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக இதை சொல்லி கொடுத்த இந்த அட்சய லக்ன பத்தி ஜோதிட இதை கொண்டு வந்த டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் அவருடைய மொத்த டீச்சிங் டீமுக்கும் தான் இந்த நன்றி சொல்லணும். இதை பார்த்துட்டு என் நண்பர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் முயற்சின்னு நீங்களாக வலிஞ்சு போய் செய்யாமல் உங்களை பற்றின விஷயங்கள் மட்டும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தானாக தேடி வருவாங்க. அதனால் உங்களுக்கு நிதானமும் அமைதியும் உங்களுக்கு தேவையான விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொன்னேன். இதில் முக்கியமான லேர்னிங் என்ன அப்படின்னா, காலம் எந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெளிப்படுது, வேலை செய்யுது அப்படின்றதுக்கு அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தை படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும் அப்படின்றது தான் இதில் கிடச்சிருக்கிற லேர்னிங். இதில் அட்சய லக்ன பத்தின்னு பர்டிகுலராக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது எனக்கு மற்ற முறைகளில் எனக்கு சரியான பதில் கிடைக்கல. அது என்னுடைய நேரம்னு தான் நான் சொல்லிக்கணும். ஆனால் இது அட்சய லக்ன பத்தி படிக்க ஆரம்பித்த 10வது நாள் எனக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்க ஆரம்பிச்சிது. நான் என்னை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றது எனக்கே தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இதில் முக்கியமாக ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளுடைய மாற்றம் அப்படின்றது பெரிய பெரிய கான்செப்ட்லாம் பேசுவாங்க. இதில் சிம்பிளாகவே நடக்குது, புரியுது அப்படின்றது இது ஒரு பெரிய சக்ஸஸ். அட்சய லக்ன பத்ததிக்கும் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் என்னுடைய நன்றிகள்.